வணக்கங்க சார். வணக்கம். இப்போ வந்து இந்த அந்த அத்திப்பட்டி கிராமத்து மக்களோட கதையை வந்து கேட்டிருப்பீங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம், இவங்களுக்கு என்ன வந்து சட்ட ஆலோசனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். அதாவது இப்போது இந்த அத்திப்பட்டி சூரியூர் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் பீரியட்லேயே, அதாவது வெள்ளைக்காரர்கள் நம்மளை ஆண்ட காலகட்டத்திலேயே அந்த கிராமம் இருக்குன்றதுக்கு அதிகாரப்பூர்வமாக இருக்குது. அதே போல் 1889 கூட அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய கிராம பட்டியலில் அகரவரிசையில் அத்திப்பட்டியும் சூரியூரும் இருந்திருக்கு. இது பின்னிட்டு காலகட்டங்களில் வருவாய்த்துறையினாலேயோ அரசாங்கத்தினாலேயோ அன்றைய ஆட்சியாளர்களின் காலத்திலேயோ ஏற்பட்ட ஒரு சில இடர்பாடுகளின் காரணமாக அந்த 2 இடமும் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பின்னிட்டு வர எல்லாருமே அந்த மறைச்சதையே திருப்பி பாதுகாக்கணும், அரசு அலுவலர்களுக்காக சப்போர்ட் செய்யணுன்ற மாதிரியே அரசாங்கமும் சரி எல்லாருமே அப்படி போயிட்டாங்க. இதை பின்னிட்டு அந்த முந்தைய நடைமுறையில் இருந்ததா அவர் சொல்லக்கூடிய அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தின் மூலமாக தான் எங்களை அப்புறப்படுத்ததா சொல்கிறாங்க அப்படின்றதா சொல்கிறாங்களே தவிர, இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதனால் நம்ம வெளியேற்றப்பட்டோம் அப்படின்ற விவரங்கள் தெரியாது. அப்போது அந்த இடத்துல எதனால் வெளியேற்றப்பட்டோன்றதை அரசு வெளிவந்து சொல்லணும். என்ன காரணம், எதனால் வெளியே அனுப்பணும், அந்த இடத்துல என்ன இருக்குது, இவங்களுக்கு இன்னும் இடங்கள் இருக்கா இல்லையா, எது வரைக்கும் அந்த ஏரியோட அத்து இருக்குது அத்து இல்லையா அப்படின்ற விவரங்கள்லாம் அரசு வெளிப்படைத்தன்மையோட மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் உடனடியாக முழு சர்வே பண்ணி அவங்க வெளிக்கொண்டாதான் தான் இதற்கான முதல் கட்ட தீர்வே கிடைக்கும். ஏன்னா ஐயாவோட காலகட்டம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஐயா சொல்கிறது 2-3 தலைமுறைகள் பார்த்தவர். அங்கே திருவிழாக்கள் இருந்திருக்கும், பண்டிகை இருந்திருக்கும், அவர் சொல்கிற மாதிரி பல ஊத்து கிணறுகள் இருக்குது. இது எல்லாமே இன்னைக்கு ஏமாற்றப்பட்ட சூழலில் அடுத்த தலைமுறைக்காவது அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. ஆனால் சட்டப்படியாக அரசாங்கம் முன் வரணும், அரசாங்கம் இதுக்கான ஸ்டெப் எடுத்து வெளிப்படுத்தணும்.